கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஆராதனை நான் நடத்திட்டு இருந்தேன். ஆராதனை நடத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். இப்போ எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, கேப்ரியல் வர்ஷிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் உன் அன்பாக கேட்டுக்கிறேன்ப்பா, இந்த பாட்டெலாம் பாடாதாப்பா. என்ன பாட்டு? என்ன தப்பாக பாடிட்டேன்னா? ஏதாவது என்ன பாட்டு? உம்மண்டை தேவனேன்னு பாடுறியப்பா, அதெல்லாம் நீ ஆராதனையில் பாடக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஆராதனையில் பாடுற பாட்டா இது? உனக்கு தெரியாதா அப்படின்னா. சொன்ன ஆள் எவ்வளோ வயசுன்னு கேட்டால் 80 வயசு. 80 வயசு ஆளுக்கு உம்மண்டை தேவனேன்னு பாடினா பக்கு பக்கு பக்குன்னு இருக்கான். ஆராதனை எல்லாம் சமாதானம் இல்லாமல் இருந்துட்டான்ப்பா, இனிமேல் பாடிராத. 80 வயசுல கூட உம்மண்டே தேவனேன்னு உம்மை விட்டு தூரமாக போகணுமா பாடணும்னு கேட்டேன். இன்றைக்கு அவ்வளோ மரண பயம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, கிறிஸ்தவனுக்கு மரண பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ராத்திரி எதுவும் கருப்பாவும் தெரியுதா? பயப்படாதீங்க. ஏதோ அழுத்துது பாஸ்டர், பயப்படாதீங்க. ஏன் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா, என் இயேசு உயிரோடு எழுந்தார். மரணத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை இயேசு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுட்ட சாவி இருக்கும்போது நமக்கு ஏன் பயம்? பயப்படாதீங்க. இயேசு உயிரோடு எழுந்ததுனால எனக்கு என்ன நன்மை? மரணத்தை குறித்த பயம் எனக்கு இல்லை. இயேசுவுக்குள்ள எந்த வல்லமை வெளிப்பட்டதோ அதே வல்லமையினாலே தேவன் என்னையும் உயிர்ப்பிக்க வல்லவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 14 15 வசனங்களை பாருங்க. எபிரேயர் 2 அதிகாரம் 14 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். திரும்ப வாசிக்கலாம். 15 வசனம் வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியே ஆனார். அல்லேலூயா. மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது தான் இயேசு நமக்காக உயிரோடு எழும்பினார். ஒரு தேவனுடைய பிள்ளை மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டான். அவனுக்கு தெரியும், என் இயேசுவின் கையில தான் மரணத்தினுடைய சாவியை அவர் வச்சிருக்கிறார், பாதாளத்தின் சாவியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கையில சாவி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? எனக்கு எந்த பயமும். உயிர்த்தெழுதல் எனக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறது? எப்படி இந்த உயிர்த்தெழுதலை நான் அனுபவிப்பது? முதலாவது நான் சொல்லுவேன், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நான் மரணத்தின் வல்லமையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். மரணத்தின் வல்லமை அதிகாரத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுறேன். மரணம் என்னை ஆண்டு கொள்ளுவதில்லை, என்னை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். மரணம் என்னை என்ன செய்கிறது இல்லை? ஆண்டு கொள்றதில்லை. என்னை ஆளுகிறவர் யார்? இயேசுதான் என்னை ஆளுகிறார். அதனால நான் மரணத்தை பற்றி பயப்படுறதில்லை. என்னோட ஆளுகை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. விசுவாசிக்கிறவங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜீவன் உண்மையிலே இருக்கிறதப்பா, என் ஜீவன் உண்மையிலே இருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவே. அல்லேலூயா. நீங்க அனுமதிக்காம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நான் வாழ போறதில்லை. நான் மரித்தால் எனக்கு தெரியும், மரணத்தை ஜெயித்த ஒரு இயேசு எனக்கு இருக்கிறா. அல்லேலூயா. நான் மரித்தாலும் பிழைப்பேன், மரித்தாலும் நான் பிழைப்பேன். ஏன் தைரியம் வருது அப்படின்னு கேட்டா, இயேசு எனக்கு முன்பாக உயிர் தெழுந்தார். அவர் மரிச்சிருந்தார்னா எனக்கு இந்த நம்பிக்கை இருக்காது. எனக்கு மரணத்தை பார்த்து பயப்படணும்.
ஐயோ இயேசுவே உயிர் தள்ளுறேன்னு சொல்லிட்டு எழும்பலைங்க, அப்படியே கல்லறை மூடியே இருக்கு, அவர் வார்த்தையை காப்பாற்ற முடியலன்னா அவர் எப்படி என்ன காப்பாற்றுவாருன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவருடைய கல்லறை மூடப்பட்டு திறக்கப்பட்டதா இருக்கிறது. அந்த கல்லறையை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இயேசு மரணத்தை ஜெயித்து இன்றைக்கும் ஜீவனோடு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறது போல அவரை விசுவாசிக்கிற நானும் மரித்தாலும் பிழைப்பேன். ஹல்லேலூயா. மரணம் என்னை ஆண்டு கொள்ளுவதே. குட் ஃப்ரைடேல ஒரு வசனம் சொன்னேன், அதுல சொன்னேன், பிசாசானவன் சிலரை காவலிலே அடைப்பான், ஆனால் மரண பரியந்தம் எப்படி இரு, மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும் அப்படின்னா பிசாசால என்ன செய்ய முடியும்னா, நம்ம வாழ்க்கையில மரணத்திற்கு ஏதுவான துன்பத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும், மரணத்துக்கு ஏதுவான போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும், மறந்துடாதீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி அவன் நம்ம வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான போராட்டத்தை கொண்டு வந்தாலும் நமக்கு என்ன நம்பிக்கை, என்ன தைரியம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மரணத்தை அவன் கொண்டு வந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, உங்க சரீரத்தை கொல்லுகிறவர்களை பார்த்து பயப்படாதீங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. அவங்க அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்னா உன் சரீரத்துக்கு தீங்க கொண்டு வர முடியும். ஆனா நம்முடைய தேவன் யாருன்னா மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அதனால எனக்கு பயம் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஒரு முறை ஒரு ஊழியக்காரனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்களாம். அடைச்சிட்டு அவருக்கு மரண தண்டனை அந்த ராஜா கொடுத்து விட்டார். அடுத்த நாள் அவருக்கு மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட போகிற, தூக்கில் அவர் தொங்க வைக்க போறாங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட அவருடைய சகோதரன் ஓடி வந்து அந்த அதிகாரியுடைய காலில் விழுந்து கெஞ்சினானா, ஐயோ நாளைக்கு என் சகோதரனை கொல்ல போறாங்க, அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு ராத்திரி அவன் எவ்வளோ மனசு கலங்கி போயிருப்பான், இன்னைக்கு ஒரு ராத்திரி அவனோடு நான் படுத்துக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு. இது பல 100 ஆண்டுகளுக்கு நடந்தது. அவனுடைய சிறைச்சாலை நான் அவனோட சேர்ந்து ஒரு ராத்திரி அவனோட ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவன் மரணத்தை சந்திக்கிறதுக்கு நான் கொஞ்சம் உதவியாக இருக்கேன், ஒத்தாசிர காலில் விழுந்து கெஞ்சினான். உடனே அந்த அதிகாரிக்கு இறக்கம் வந்தது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு கடைசியில் அவன் உலகத்தில் இருக்கான், நீ கூட இருந்துக்கோ, போய் படுத்துக்கோன்னு சொல்லி அவன் அனுப்பினான். இவனை பார்த்த உடனே அந்த ஊழியக்காரன், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டானா. என்னென்ன உங்களுக்கு தெரியாதா, நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும்ல, அதனால இன்றைக்கி ராத்திரி உங்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன், உங்களோட நான் இன்றைக்கி ராத்திரி படுத்துக்கிறேன் அப்படின்னு. அதை கேட்டவன் இந்த ஊழியக்காரன் சொன்னானா, போ வீட்டுக்கு போய் படுத்துங்க, என் வாழ்க்கையிலே நிம்மதியாக இன்றைக்கி தான் தூங்க போகிறேன் அப்படின்னு. என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம், நாளை காலையில் இந்த உலகம் எனக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு என்னை ரட்சித்த இயேசுவோடு நான் இருக்க போகிறேன், நான் மரித்தாலும் பிழைப்பேன், நான் மரணத்தை பற்றி பயப்படுறதே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருந்தா நான் சாவதில்லை, நான் என்றென்றும் பிழைத்திருப்பேன். எப்படிப்பா அவனுக்கு இந்த நம்பிக்கை வருதுன்னு கேட்டா, இயேசுவை பாருங்க, அவரை கொண்டு போய் மரிக்க அடக்கம் பண்ணாங்க, ஆனாலும் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிர் தெழுந்ததுனால மரணத்தை குறித்த பயமோ கலக்கமோ எனக்கு இல்லை. மரண பயம் இல்லைன்றவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாய் பிரசங்கம் பண்ணினார், இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள், இன்றைக்கு இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள், யார் ஆயத்தமாக விரும்புகிறீர்கள் அப்படின்னு அவர் ஆக்ரோஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கு மரித்தால் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் அப்படின்னார். எல்லாரும் உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. இன்றைக்கு இயேசுவை சந்திக்க விரும்புகிறவர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், முன்னால வாங்க என்னாங்க. ஒருத்தர் கூட வரவில்லை. பாட்டு பாடினா எல்லாரும் மரணமுன் கூரெங்கே பாட்டு பாடிடுறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த மரண பயம் நம்மளை என்ன பண்ணுது? பயங்கரமா ஆட்கொள்ளு. மரண பயம், ஐயோ எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயம். நான் சொல்லுவேன், இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற சத்தியத்தை நீங்க அறிந்திருந்தீங்கன்னா மரணத்தை கண்டு நீங்க பயப்படவே மாட்டீங்க. கர்த்தர் என்னங்க சத்தமே வர மாட்டேங்குது? அல்லேலூயா. அது வர்றப்ப வரும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் மரித்தாலும் பிழைப்பேன். அல்லேலூயா. இயேசுவை மரணம் ஆண்டு கொள்ளாதது போல மரணம் என்னை ஆண்டு கொள்ளாது.
கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற எனக்கு எப்பொழுதும் வெற்றி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற எனக்கு எப்பொழுதும் என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கவே மாட்டேன். யார் என்னை கைவிட்டு போனாலும் நான் பயப்படவே மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஜெயத்துக்காக உமக்கு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா.